ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஒரு மாதத்திற்கு மேலாக தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 2 வார கால போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் துறைமுகங்களை முற்றுகையிடுவதை அமெரிக்க படைகள் கைவிடும் வரை ஹோர்முஸ் நீரிணையை திறக்கப் போவதில்லை என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப், தங்கள் அனுமதியின்றி எந்த கப்பலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நுழையவோ வெளியேறவோ முடியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை புதைக்கும் சிறிய படகுகளை கூட சுட்டு வீழ்த்த அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 கப்பல்களை சிறைபிடித்துள்ளதாக அறிவித்துள்ள ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் அந்த கப்பல்களின் வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களில் 2 கப்பல்களை ஈரான் சிறைபிடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடலில் கன்னிவெடிகளை வைக்கவும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரான் 100க்கும் மேற்பட்ட நவீன ரக படகுகளை நிறுத்தி வைத்திருக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதனிடையே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தொடர்ந்து கேட்ட வெடிச்சத்தத்தால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதையடுத்து உடனடியாக வான் பாதுகாப்பு கருவிகள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளதால் இந்தியர்கள் ஈரான் செல்வதை தவிர்க்குமாறு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது.